உறக்கமா பேசுறாரு, நானும் பேசிடுவேன். ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய கோரி சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் காரசார விவாதத்திற்கு பின்னர் ஒருமனதாக நிறைவேறியது. அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது முதலமைச்சர் சூளுரைத்த காட்சிகள் தான் இவை. சேர்த்து நான் கேட்டுக் கொடுக்கிறேன். ஏற்கனவே எல்லா கட்சி தலைவர்களும் ஆதரித்து பேசியிருக்கிறார்கள். எனவே நீங்களும் அதை ஆதரித்து ஏகமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று சபாநாயகர் மூலமாக உங்களை நான் பணிவோடு கேட்டுக் கொடுக்கிறேன். மதுரையில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கு வேதாந்தா நிறுவனத்திற்கு மத்திய அரசு உரிமம் வழங்கியதற்கு எதிராக சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய அவர், இன்றியமையாத மற்றும் முக்கிய கனிமங்களுக்கான உரிமைகளை மாநில அரசுகளின் அனுமதியின்றி ஏலம் விடக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியும் மத்திய அரசு இத்தகைய ஏல நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக கண்டனம் தெரிவித்தார். தெரிய வருகிறது ஏன்னா உங்களுக்கு மெட்டீரியல் இல்ல, தெரிய வருகிறது. தப்பா நான் சொல்லல. நீங்கள் முதலமைச்சர் நிர்வாகத்தில் அப்படிதான் இருக்கும். ஒரு தீர்மானத்தை போடுவோம், அவ்வளவுதான். தீர்மானத்தின் மீது பேசிய பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன், டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக மத்திய அரசு மாநில அரசிடம் விளக்கம் கேட்டதாக தெரிவித்தார். அப்போது மாநில அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் பல மாதங்களுக்கு பின்புதான் முதலமைச்சர் கடிதம் எழுதியதாகவும் குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் தீர்மானத்தை பாஜக ஏற்கிறதா இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். அந்த தீர்மானத்தை எல்லா கட்சி தலைவர்களும் இது வரைக்கும் பேசினாங்க, அத்தனை பேரும் வரவேற்றிருக்கிறாங்க. நீங்க அதை வரவேற்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரே வார்த்தை சொல்றீங்க. இதற்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன், டங்ஸ்டன் திட்டம் தொடர்பாக மத்திய அமைச்சரிடம் பேசியிருப்பதாகவும் விரைவில் நல்ல செய்தி வரும் என்றும் கூறினார். தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மாநில உரிமைகள் பறிபோகும் போதே திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் ஏன் குரல் கொடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திய பிறகே இத்திட்டத்திற்கு அரசு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் விமர்சித்தார். இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனம் டங்ஸ்டன் சுரங்க உரிமையை இறுதி செய்யப்பட்ட வரை, அதாவது 7/11/2024 வரை சுமார் 10 மாதங்கள் இந்த அரசு அமைதியாக இருந்துள்ளது. ஏன்னா 10 மாத காலம் இடைவெளி இருக்குது. அப்பொழுதாவது தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கலாம், அது வரைக்கும் தெரிவிக்கவில்லை. அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது, மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசு கேட்க வேணும்ல. நீங்க எந்தவித கடிதமும் எதுக்கு எழுதவில்லை மத்திய அரசுக்கு? இதனை மறுத்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், சுரங்கங்கள் ஏலம் விடும் அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டுமே உண்டு என சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டதாகவும் மத்திய அரசின் இந்த சட்டத்திருத்தம் மாநில அரசின் உரிமைகளை பறிப்பது போல் உள்ளதாக கடிதம் எழுதியதாகவும் விளக்கமளித்தார். எதிர்க்கட்சி தலைவர்கள் உறக்கமா பேசுறாரு, நானும் பேசிடுவேன். ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதே நேரம் கடித விவரத்தை முன்கூட்டியே தெரிவிக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். மக்கள் பாதிக்கப்படுகின்ற பிரச்சனை, அப்படி பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்க தனி தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அந்த விவரம் எதிர்க்கட்சிக்கு தெரிய வேணும்ல, மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேணும்ல. நீங்க தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றணும், ஆமாம் போட்டு நாங்க போகணும், எதையுமே சொல்லக்கூடாது. முதலமைச்சர் பிரதமருக்கு எழுதும் கடிதத்தை எதிர்க்கட்சி தலைவருக்கும் அனுப்ப வேண்டுமா என்று அமைச்சர் துரைமுருகன் வினவியதால் அவையில் சிரிப்பலை எழுந்தது. அந்த கடிதத்துக்கு 2 சரத்தையும் கூட்ட சொல்லிட்டேன். நீ இதுக்கு மேல என்ன வேணும்? அது காப்பி வேணுமா? இறுதியாக பேசிய முதலமைச்சர், டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைக்கும் நிலை வந்தால் பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்று ஆவேசமாக தெரிவித்தார். எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன்.
முதலமைச்சர் இருக்க மாட்டாங்க, தெளிவாக சொல்லிவிட்டேன். அதைத் தொடர்ந்து அரசின் தனி தீர்மானத்திற்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரிவித்தார். அதன் பிறகு மதுரையில் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கொண்டுவரப்பட்ட தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இதனிடையே எக்ஸ் தளத்தில் கருத்து பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் சுரங்கம் மற்றும் கனிம திருத்தச் சட்ட வரைவிற்கு நாடாளுமன்றத்தில் ஆதரித்து வாக்களித்துவிட்டு தற்போது சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டின் நலனுக்காக பேசுவது போல் நடிக்கும் பழனிசாமி அவதூறுகளை பரப்பி உயிர் வாழும் அதிமுகவின் துரோக வரலாற்றிற்கு அடையாளமாக இருக்கிறார் என குறிப்பிட்டுள்ளார். மேலூர் அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை வெள்ளாளப்பட்டி கிராம மக்கள் வெள்ளிமலையாண்டி கோயிலில் வெடிவெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர்.